எப்படி கன்னி மேரிக்கு எப்படி குழந்தை பிறக்கும், உங்க வீட்டுல பிறந்தா விடுவீங்களான்ற கேள்விகளை முழக்கத்தை ஏற்படுத்திய இயக்கம் திராவிடர் இயக்கம் தான். இப்ப நமக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான், கிறிஸ்துமஸுக்கு எதிராகவும் கேள்வி கேட்கிறோம். அதெல்லாம் நடந்திருக்குமாப்பா, கொஞ்சம் கூட அறிவுக்கு புறம்பா இருக்கே, அறிவியலே இல்லையே என்ற கேள்வி எழுப்புறோம். கன்னி மேரிக்கு எப்படி குழந்தை பிறக்கும், உங்க வீட்டுல பிறந்தா விடுவீங்களா? கன்னி மேரிக்கு அன்னைக்கு 20 வயசு 24 வயசுல இருந்து ஐயா நல்லகண்ணு வெள்ளைக்காரனை எதிர்த்து கிளை செய்தார், வெள்ளைக்காரனை எதிர்த்து மக்களை திரட்டியதாக பழி சுமத்தப்படுகிறது. அவர் நெல்லை சதியில ஈடுபட்டாருன்னு சொல்லி அவரை தூக்கி உள்ள போடுறாங்க. அதே காலகட்டத்தில் இவரை விட ஒரு வயசு மூத்தவர் முத்தமிழ் அறிஞர், நடமாடி ஆனவை, வாழும் வள்ளுவர் என்றெல்லாம் போற்றப்பட்ட கலைஞர் கருணாநிதி, இவட ஒரு வயசு மூத்தவர். அந்த காலகட்டத்தில் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு, நல்லகண்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிறதான் தமிழ் சமூகம், தமிழ் இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம். இவர் வேலைக்காரி வான்கோழின்னு சொல்லி இரவு நேர கதைகளை எழுதி கொண்டிருந்தார் கருணாநிதி. அதே நேரத்தில் வெள்ளக்காரனை எடுத்து போராடி கொண்டிருந்தார் நல்லகண்ணு. இரவு நேர கதைகளை எழுதி கொண்டிருந்த கலைஞர் கருணாநிதி தமிழ்நாட்டில் 5 முறை முதலமைச்சர் ஆனாரு. மெரினா பீச்சில் அவருக்கு சமாதி. எங்க பார்த்தாலும் கலைஞர் பேர்ல கலைஞர் அறிவாலயம், கலைஞர் கட்டடம், கலைஞர் பேருந்து நிலையம், கலைஞர் ஜல்லிக்கட்டு மைதானம், கலைஞர் மருத்துவமனை என்று எங்கு திரும்பினாலும் கலைஞர் கலைஞர் கலைஞர். ஆனா ஐயா நல்லகண்ணுக்கு இப்பதான் 100வது பிறந்த நாள்ல சிறுவைகுண்ட மருத்துவமனைக்கு நல்லகண்ணு பேர் வைக்கிறாங்களாம். சரி, ஒரு காமன் மேன் எஃப்ஐஆர் கசிந்தது அவர்கள் சொல்கிறார்கள், தவறாக கசிந்து விட்டது, டெக்னிக்கல் எரர். சரி, ஒரு காமன் மேன் பார்வையிலேருந்து நான் கேட்குறேன், தவறுதலாக ஒருவரை நான் கத்தியில் குத்திட்டேன், குத்துனது என் தப்பு கிடையாது, அவன் பொழைச்சிருக்கணும், அவன் தவறாக செத்து போய்ட்டு அதுக்கு நீங்கள் அரெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னாக்கா காவல்துறை அரெஸ்ட் பண்ணாமல் இருக்குமா? இதில் இந்த பெண்களை தூக்கிட்டு போய் இந்த மாதிரி பாலியல் அத்துமீறல் செய்யக்கூடிய நபர்கள் இது ஆம்பளத்தனம், வீரம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்கன்னா அதுதான் கிடையாது. இது கோழைத்தனம், பொட்டத்தனம்னு சொல்லலாம். தொடர்ச்சியாக பல கொலைகள் ஒருத்தர் செஞ்சுட்டே இருக்குன்னா அவனை என்கவுண்டர் பண்ணும் பொழுது அப்போது ஒரு துறை உள்ளே நுழையும். எந்த துறை தெரியுமா? மனித உரிமை ஆணையம்னு ஒன்று வரும். அப்போ அது மனித உரிமை மீறல் அப்படின்னாக்கா இந்த பெண்ணை அடித்து பாலியல் வன்புணர்வு செஞ்சு மிரட்டி பல நபர்களுக்கு இணங்க சொல்வது இது மனித உரிமை மீறல் கிடையாதா? இப்போ குண்டாஸ் யார் மீது வழக்கு பதியணும் அப்படின்ற விஷயமே முதல்ல காவல்துறைக்கு தெரியலையான்னு ஒரு கேள்வி இருந்திருக்கு. சவுக்கு சங்கர் ஒரு விஷயத்தை செஞ்சார்னு தொடர்ச்சியாக நீங்கள் அவர் மீது குண்டாஸ் போட்டு ஆஜராகலை நீதிமன்றத்தில் இருந்ததுக்காக நீங்கள் அவர் கைது பண்ணுறீங்க. ஆனால் இங்கே ஒரு பெண்ணை பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்கிறான், ஏற்கனவே இது போல் அவன் செஞ்சுருக்கிறான், அவன் மீது பல வழக்குகள் இருக்கணும் பொழுது இவன் மீது ஏன் இன்னும் குண்டாஸ் போடலை? ஒரு அமைச்சர் கூடவே ஒரு நபர் எல்லா இடத்துக்கும் பயணம் பண்ணுவதற்கு எவனோ ஒருத்தர் அமைச்சர் அனுமதிப்பாரா? இப்போ மாசு கூட ஒருத்தன் கூடயே சுற்றுறதுக்கு மாசு ஒரு மச்சானா அவன்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் மீது இது போல் ஒரு பாலியல் அத்துமீறல் நடந்திருக்கான். பெண்களுக்கு நீதி கிடைக்காத தமிழ்நாட்டில் கண்ணகி சிலை தேவையில்லை, கலைஞர் சிலையை போதும், எல்லா இடத்துலையும் அவருடைய சிலையை வச்சுட்டு போங்க, கண்ணகி சிலையை தமிழ்நாட்டில் அப்புறப்படுத்தணும். ஜோதிகா மாணவ பிள்ளைகளுக்கு ஒன்றுனா நீங்கள் பேசுவீங்கல்ல, நீங்கள் தானே கோயில் கட்ட வேண்டாம், அதுக்கு போல் ஸ்கூல் கட்டுங்கன்னு சொன்னீங்க. இப்போ பாதிக்கப்பட்டது மாணவி பிள்ளைகள் தான். அதை கொடுத்து ஏன்னு ஜோதிகா பேசலை? பாதிக்கப்பட்ட குழந்தையின் பெற்றோரை காவல் நிலையத்துக்கு வர வைத்து தாய் தகப்பனை நிர்வாணப்படுத்தி அடித்தது காவல்துறை, அடித்தது ஒரு பெண் காவலர். இதுதான் தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு, கேவலமான ஒரு ஆட்சி. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் நம்ம கூட யாருக்குது பார்த்தீங்கன்னா ராவுத்தர் இப்ராஹிம் சார் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்குன்னு நல்லா தெரியும்.